கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் முன்னாடி நிற்க முடியுமா? அவர் படைத்த இயற்கை முன்னாடியே நாம் நிற்க முடியாது. புயல், காற்று, பெரும் வெள்ளம், நதி, கடல் அலை, இடி முழக்கங்கள், சூறாவளி, சுனாமி, இதற்கு முன்னாடியே நாம் நிற்க முடியலை. இவைகளை எல்லாம் படைத்த தேவன் முன்னாடி நாம் நிற்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சூரியனை போல் 2 மடங்கு ஒளி வீசுகிறவர், பிரகாசமாக இருப்பார். தேவனை பார்க்க ஒருவனாலும் முடியாது. புயல், காற்று வந்தால் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிறது. பெருமழை, வெள்ளம் வந்தால் எல்லாம் அடித்து செல்கிறது. அதே போல் நதி முன் யாரும் நிற்க முடியாது. அதுவும் நம்மை தள்ளிக்கொண்டே போய்விடும். கடல் அலையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் நம்மை இழுத்து கொண்டு மீனுக்கு இரையாக்கும். இல்லை என்றால் கரையோரத்தில் நம்மை பிணமாக ஒதுக்கி வைக்கும். சுனாமியில் இறந்தவர்களை உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் என்று. சிலர் சொல்லுவார்கள், நான் சுனாமியிலும் மீன் பிடிப்பேன் என்று. எங்கே பிடிப்பது? இருந்தால் தானே மீன் பிடிக்கிறது. உங்களுக்கே நன்றாக தெரியும். இடி விழுந்து கருகி போனவர்கள் நிறைய பேர். பூகம்பம் வந்து கும்பல் கும்பலாய் பிணத்தை புதைக்க முடியாமல் எரித்தார்கள். கும்பல் கும்பலாய். கொரோனாவில் பெரிய பள்ளத்தில் மண்ணை கொட்டுவது போல் பிணங்களை லாரியில் எடுத்துக்கொண்டு பள்ளத்தில் கொட்டினார்கள். இதையெல்லாம் நாம் டிவி நியூஸில் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவர் படைத்த இயற்கை முன்னாடியே நாம் நிற்க முடியல என்றால் அவர் முன்னாடி நாம் எப்படி நிற்போம்? அதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? யோசித்து பாருங்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் தேவனை பார்த்தால் அவரை கேள்வி கேட்பேன் என்று. எங்கே கேள்வி கேட்பது? ஃபஸ்ட்டு நிற்கவே முடியாதே. அதுவும் அவர் மகா பரிசுத்தர். அவர் முன்னாடி போகக்கூட முடியாது. பிறகு சொல்லுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள், நான் அவர் அருகே போய் மடியிலே உட்காருவேன் என்று ஆசையாக சொல்லுவார்கள். தேவனை பார்ப்பேன், அவர் மடியில் போய் உட்கார்வேன் என்று. தேவன் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கிறார். அவருடைய சத்தம் இடி முழக்கம், பெருவெள்ளம், கடல் அலை, இரைச்சலை போன்ற மகா சத்தமாய் கம்பீரமாய் இருக்கும். ஏனென்றால் நான் அந்த ஒளியையும் அந்த ஒளியில் இருந்து வந்த சத்தத்தையும் சொப்பனத்தில் கண்டு இருக்கிறேன். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆனால் அவர் மடியில் உட்கார முடியுமா? தெரியாது. அவர் இருக்கும் காலகட்டத்தில் பரலோகத்தில் இயேசுவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார சீசர்கள் அனுமதி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்துதான் கேட்கிறீர்களா, தெரியாமல் கேட்கிறீர்களா? என் பிதாவுக்கு தான் தெரியும் என்கிறார். இயேசுவின் சீசர்கள் யூதாசை தவிர மற்ற 11 பேரும், யூதாசுக்கு பதில் மத்தியா என்ற சீசர் ஆக 12 பேரும் நிச்சயமாக இயேசு அருகே சிங்காசனம் போடப்பட்டிருக்கும். சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வலது பக்கம் யார், இடது பக்கம் யார் என்பது பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் தான் தேர்ந்தெடுப்பார் என்றார். நான் மீண்டும் வருகிறேன். தேவனை ஒருவனும் பார்க்க முடியாது என்று சொன்னேன் அல்லவா? ஏனென்றால் அவர் சூரியனை போல பிரகாசமாய் இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமிக்கு தேவனும் தேவகுமாரனும் தான் வெளிச்சமாக இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் எட்டாவது தூரத்தில் இருந்தால் தானே வெளிச்சம் கொடுக்க முடியும். தேவனை ஒளியாக தான் பார்க்க முடியும். இயேசு எங்கு போனாலும் இருந்தாலும் நான் 1,40,000 பேர், அதாவது எந்த ஸ்திரீகளால் கரைப்படாத பரிசுத்தவான்கள் 1,40,000 பேர் அவர் கூடையே இருக்கிறார்களாம். ஒருவரை சுற்றி 50 பேர், 100 பேர், 1000 பேர் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கூட்டத்தில் மத்தியில் அந்த ஒரு நபரை பார்க்க முடியாது. 1,40,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் நாம் பார்க்க தான் முடியுமா? கிட்டே போக தான் முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவே நம்ம அருகில் வந்தாதான் உண்டு. நான் சொல்வது சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.